ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூனா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான வண்டி ஒன்று இருக்குங்க. நாய் வேறு வருது. ஓகே, சூப்பரான வண்டி ஒன்று நம்ம கையில் சிக்கியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா R15 V4 M சீரீஸ் வெர்ஷனு. செம பிக்கப்பு, எல்லாமே செமையான வண்டிங்க. இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். சூப்பரான பிக்கப்புங்க. இன்றைக்கி மோட்டோ விலாக் ஃபுல்லாக இந்த வண்டியிலலாம் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த வண்டியிலனா. கேமரா ஆங்கிள் வேறு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. நான் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. போயிட்டுருக்குங்க ஒரு சின்ன ஒர்க்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேங்க. ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு முடிஞ்சால் வந்து ஏற்காடு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்காடு கூட கண்டிப்பாக போகலான்னு தான் இருக்கேன். ஏன்னா இந்த வண்டி வச்சுக்கிட்டு நம்ம ஏற்காடு போகலைன்னா கண்டிப்பாக போவாங்க எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. மத்தியானத்துக்கு மேலே போனால் தான் ஏற்காடு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு கிளைமேட்டும் டல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் எப்பயுமே வந்து டல்லாக இருந்தாங்க ஏற்காடு வந்து. ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபாகியாகவும் கொஞ்சம் வந்து கிளைமேட் டல்லாகவும் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு. அக்கா ஹைட்டு தாங்க இருக்குது எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியூ இந்த வண்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காட்டணும்னு சொன்னேன் இல்லைங்க. நம்ம ஹைவேஸ் வந்துட்டோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ 6 கியரில் தான் நான் வச்சுருக்கேன். இல்லை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபஸ்ட் டு 6 கியர் போட்டு கூட காட்டுறேங்க. பட் ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஏறுது பார்த்தீங்களா. சடன் பிக்கப்புங்க. சடன் பிக்கப் போச்சுன்னா அந்த ரெட் லைன் எரியுது. ரெட் லைன் இல்லை, இதில் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணுதுங்க. ஏன் R15 வந்து 150 சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் போகும். பட் ஆனால் நான் இதில் வந்து உங்களை ஸ்பீடிங் ப்ரொமோட் பண்ணல. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலான ஸ்பீடுக்கு தான் போவேன். 100-110 தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 140-150 வரைக்கும் போகுதுங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட் ரீச் பண்ணிட்டோங்க. சேலம் டோல் வந்துட்டோம். இப்போ வந்து ஏற்காடு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஏற்காடு போகாமல் இருக்க முடியுமாங்க சொல்லுங்கள். என்ன காட்டுதுங்க இந்த வண்டி. இப்போலாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்சர் ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி பார்த்திங்கன்னா கேஸில் தாங்க ஓடுது. பெட்ரோல் டீசல் கிடையாது. பெட்ரோலே கிடையாது. ஃபஸ்ட்டு டீசல் மட்டும்தான் ட்ரக்குன்னு பார்த்திங்கனாலே. லாரின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீசல் தான். பார்த்திங்கன்னா கேஸில் ஓடுதுங்க இந்த சின்ன ட்ரக்ஸ் எல்லாம். பார்த்திங்கன்னா ஈச்சர் ட்ரக்கு, டாட்டா ட்ரக் எல்லாமே பார்த்திங்கன்னா கேஸில் இது பண்ணுறாங்க. பின்னாடி அந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரில, அந்த கேஸ்லாம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சிஎன்ஜியில் தான் எல்லாருமே நிறைய பேர் இது பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வைகுண்டம் கிட்ட வந்து வைகுண்டம் தோல் தாண்டி அப்படியே போயிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:28. ஒரு 12 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேலம் போயிடலான்னு நினைக்கிறேன். வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் காட்டலான்னு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 120 போகுதுன்னா இது 120 பண்ணாதுங்க. இதுக்கு மேலேயே பண்ணோம். நான் வரும்போது இப்போ பார்த்துட்டு தான் வந்தேன் பர்ஃபார்மன்ஸு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டணுன்னு தாங்க காட்டுறேன். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸே வந்து வேறு மாதிரிங்க நம்ம வண்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா சடன் பிரேக்கிங்க நல்லா இருக்குது. ஏபிஎஸ் தான், அதனால் வந்து நல்ல பிரேக்கிங் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டல இல்லைங்க. நான் ஒரு இடத்துல நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சும்மா ரச்சன் இருக்குங்க. எனக்கு இந்த வண்டியோட லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட கிளாஸ் சில்வர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரியான லுக்காக இருக்குதுங்க.
அசால்ட்டா. உத்தம சோழபுரம் வந்துட்டோங்க கைஸ். முன்னாடி ஒரு ஹெட்செட்டு போதுங்க, மண்ணா பாருங்க. பின்னாடி வண்டியவே அசிங்கப்படுத்திட்டாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோன்ற ஸ்ப்ளெண்டரோட அந்த பேக் ரெஸ்ட்டு போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரை உடச்சி ஒரு சைடு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காருங்க. நல்ல லுக்காக இருந்த வண்டி இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டாருங்க. பேக் சைடு அதை கூட இல்லைங்க, வேறு ஏதாச்சும் கார்டு மாதிரி போட்டிருந்தாருன்னா கூட தெரியாது. ஸ்ப்ளெண்டரோட இதை வந்து பேக் ரெஸ்ட்டை வந்து உடச்சி இதில் இருக்கிற பேக் ரெஸ்ட்டை பாருங்களேன், அந்த பிளாஸ்டிக்கெலாம் பாருங்களேன் உடஞ்சிருக்கு. அப்படியே அதை தூக்கி இதில் போட்டு வண்டியவே ஒரு மாதிரி பண்ணிட்டாருங்க. அந்த வண்டி நல்லா இருந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அது கெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி தாங்க இந்த வண்டி இருக்குது. சைடு பாக்ஸ் தாங்க அல்டிமேட்டு. பிரிட்ஜ் ஒர்க் நிறைய போயிட்டுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வர முடியல. நான் சேலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3-4 மாதம் இருக்குங்க. சரி, நான் உள்ளே போயிட்டு சேலத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம சோனா காலேஜ் வரைக்கும் போகணுங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்காடு போகிறோமா போகலையான்னு சொல்லி இது பண்ணாங்க. நம்ம போய் சோனா காலேஜில் என் ஃப்ரெண்டை பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே போக முடியுமான்னு பார்க்கலாம். அவன் தானே அவனையும் கூப்பிட்டு போகலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வரைக்கும் ஏற்காடு வரைக்கும் போகிறாங்க. சோனா காலேஜ்னே வருது. தாயோலி ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சுங்க எனக்கு. இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்தான்னு, கேனப்புண்டா அவன் பாட்டுக்கு திரும்புகிறாங்க. எனக்கு வார்த்தை தாங்க வருது, வீடியோவில் ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரில. ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சுங்க. செட் இருக்கு புண்டை மாதிரி வந்தாங்க. இப்போ ஐயோ சாமி, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு நானும் பேசுவேன். ஐயோ சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்காக நம்ம போயிட்டுருக்கோங்க. சேலத்துக்குள்ளே தான் இருக்கோம். இப்போன்னு பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்யுதுங்க. ஏன் மழை இப்போ வர இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேசர் ஆர்சி அவரோட வீடு இங்கே தாங்க இருக்குது. ஸோ இங்கே மேலே ஏறினோம்னா ஹார்ட் ரேசர் அவங்க வீட்டுக்கு போகலாம். பட் ஆனால் நான் இப்போ போகிற நிலமையில இல்லைங்க. ஹார்ட் ரேசர் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க. அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். ஜெயராம் காலேஜில் கூட ஒரு தடவை மீட் பண்ணோம். பட் ஆனால் அந்தளவுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டால் இல்லைங்க. அவர் பேசுவார், பட் இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் பெரிய மோட்டோவிலாகறதுனால பேச மாட்டார். நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டிங் மோட்டோவிலாகராக இருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்கு அர்ஜென்ட் ஒர்க்காக போயிட்டுருக்கேன். இது முடிஞ்சோடனே தான் நம்ம ஏற்காடு போக மாட்டோமான்னு தெரியல. சோனா காலேஜில் வந்து ஒரு வேலை இருந்துச்சு, அது முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓம்லூர் வரைக்கும் போகணும். ஓம்லூர் பாருங்கள், கையை மட்டும் காட்டிட்டு அப்படியே டேரெக்டாக திரும்புகிறாருங்க. சரி, நம்ம வண்டி வந்து ஏபிஎஸ் இருக்கிறதுனால டக்கு நிறுத்திட்டோம். ட்ரம் பிரேக்கெல்லாம் வச்சுருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இடிக்க வேண்டியது தான். சரி ஓகேங்க, நான் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. ஏதோ வாமிட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணிட்டு வந்தேன். விளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டியில் வந்தேன்னு கேட்டிருப்பீங்க நிறைய பேர். இந்த வண்டியில் தாங்க வந்தேன். சரி, இந்த வண்டி காட்டலையேன்னு சொல்லிட்டு தாங்க காட்டுறேன். இதெல்லாம் ஃபுல்லாக ரைடு வந்தோம். இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கனாலே எந்த வண்டியோட ஞாபகம் வருதுன்னா R1 ஞாபகம் தாங்க வருது. எனக்கு R1 ஞாபகம் தாங்க வருது. இந்த வண்டி செம்மையாலே சொல்கிறேன், சீரியஸான பர்ஃபார்மன்ஸ் சைக்கிளுங்க இந்த வண்டி. இது ஒரு ஹைவே மிஷின்னு கூட சொல்லலாங்க. சரி, உங்களுக்கு இந்த வண்டி காட்டலேன்னு சொல்லிட்டு தான் காட்டேன். அந்தாக்கா ஏன் இப்படி பார்த்துட்டு வராங்கன்னு தெரியல, வினோதமாக. சரி ஓகேங்க, நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா ஃபுல்லாக இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு வண்டியவே காட்டல. அதனால தான் இப்போ காட்டுறேங்க. நம்ம கிட்ட இப்போ என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா R15 M சீரீஸு, ப்ளூ கலரு. இது ஸ்பெஷல் வெர்ஷன் இது. சரி ஓகேங்க, நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. ஐஸ் ரெக்கார்ட் ஆகுதுங்க. ஐஸ் இப்போ ஒரு சின்ன வேலையாக ஊருக்கு வந்தாங்க. நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏற்காடு போகலான்னு இருக்கேன். நான் சோலாவே போகலான் இருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு வரலன்னு மாதிரி சொல்லிட்டு அப்படி. அதனால் நானே தனியாகவே ஏற்காடு போகலான் இருக்கேங்க. அஸ்தம்பட்டி வந்துட்டோங்க. அஸ்தம்பட்டியிலேருந்து லெஃப்ட்டு ஏற்காடு ரோடு, ஒரே ரோடு. ஆனால் வந்து எல்லா வண்டியிலையும் ஏறியிருக்கேன். R15ல இது வரைக்கும் ஹில்ஸ் ஏறினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் R15ல ஹில்ஸ் ஏறுறது.
இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டியில் போயிருக்கேங்க. இப்போ R15 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொல்லணும்னா அந்த சீட்டிங் பொசிஷனு, பிக்கப்பு, பவரு. R15 வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த குட்டி வண்டியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, V1 வெர்ஷன் 1 அந்த வண்டியில் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் அந்த வண்டியை விட இந்த வண்டியில் இருக்கிற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஃபீலு. ஏன்னா அந்த ஸ்மூத்னஸ்ஸு இதெல்லாம் வந்து வேறு வண்டியில் வராது. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதோட ரிலையபிலிட்டின்னு சொல்ல போனால் நல்லா இதாக இருக்குங்க. ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ரொம்பலாம் நம்ம வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏற்காட்டில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு வேறு தெரில. மழை பெய்யுதா இல்லை வந்து இதே மாதிரி இருக்குதா என்ன ஏதுன்னே தெரில. நான் பாட்டுக்கு திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம அவ்வளோதாங்க. மழை பெய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. இதுதாங்க வந்து சேலம் ஜெயில். சேலம் ஜெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான் சொல்லப்போனால். ஏற்காடு வந்துமே நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 4-5 மாதமாக ஆனால் வரல. எப்போயுமே அடிக்கடி வருவேன், ஏற்காடு மட்டும் வருவேன். பட் ஆனால் இந்த தடவை ஏன் வரலன்னு சொல்லி எனக்குமே ஒன்றும் புரியல. ஒரு ஒர்க் ப்ரெஷர்லேயே வச்சுருந்ததுனால அந்த மைண்ட் செட்டே இல்லை. ஏற்காடு வெளியே போகணும் இது பண்ணணும் அதெல்லாம் இல்லை. நம்ம புல்லட்டில் பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்திருப்பேன். பட் ஆனால் புல்லட்டில் பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் பிரச்சனை ஃபஸ்ட்டு, மைலேஜு ஒன்றுமே இருக்காது. இந்த R15 பாருங்கள், இது 300 ரூபாய்க்கு தான் அடித்தேன். இது வரைக்கும் 128 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னும் 3 பாயிண்ட் காட்டுதுங்க. அதுதாங்க எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த 140 150 போகும்னு சொன்னேன் இல்லைங்க. நான் இந்த வீடியோவில் காட்ட மாட்டேன். இது எப்படி போகும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மோடுன்னு சொல்லி ஒரு மோட் இருக்குது. இங்கே இருக்குதுங்க மாற்றுறது. இந்த ட்ராக் மோடு மட்டும் மாற்றிட்டோம்னா அந்த மாதிரி போகுது. ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா 120 130 வரைக்கும் போகுது. 129 வரைக்கும் தாங்க போகுது. நம்ம ட்ராக் மோடு போட்டால் தாங்க நல்லா பவராக போகுது. இப்போ ஸ்ட்ரீட்டில் தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் மைலேஜ் தரணும்னு சொல்லிட்டு தாங்க அந்த மாதிரி பண்ணேன். மக்கள் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டு போங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் கண்டென்ட்ஸ் நிறையா வருங்க இனிமேட்டு. வீக்கெண்டெல்லாம் ரைட் போவாங்க. சாட்டர்டே சண்டேலாம் முடிஞ்ச அளவுக்கு ரைட் போவேன். ரைட் போகும்போது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேங்க. ஐயோ கொஞ்சம் பெருசாக இருந்துருந்துச்சுன்னா விட்டு தூக்கியிருக்கோம் வண்டி. நல்ல வேலை சின்னதாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டும் போது ரைடிங் கீர்ஸ் போட்டு ஓட்டுங்க. இந்த மாதிரி R15 ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே ஓட்டும் போது ரைடிங் கீர்ஸ் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா நீ ரைடிங் கீர்ஸ் போட்டு ஓட்டுறியான்னு கேட்டேன்னா என்கிட்ட ரைடிங் கீர்ஸ் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வச்சுருக்கிறதுனால எனக்கு ரைடிங் கீர்ஸே தேவைப்படல. புல்லட்டு 80 தாண்டாதுங்க வண்டி, அதனால் ரைடிங் கீர்ஸ் தேவைப்படல. பட் ஆனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டும் போது கண்டிப்பாக ரைடிங் கீர்ஸ் தேவை, ஹெல்மெட் தேவை. நான் ஹெல்மெட் மெயினாக வச்சுருக்கேன், அதனால தான் ட்ரெஸ் பண்ணி ஓட்டுறேங்க.